இன்றைக்கி கடைசி நாள் திருவிழா. ஒரு வழியாக இன்றைக்கி தான் நானும் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு பாப்பாங்க 2 பேருக்குமே கையில் காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டின்னு வெளியே கடத்தேருக்கு வரும்போது கூலிங் கிளாஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து போட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாச்சு. வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ட்ரெஸ் மாற்றி திருப்பி கோயிலுக்கு கூட்டின்னு போனோம். போகிற வழியில் கடத்தெருவெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய கடை போட்டுருந்தாங்க. அங்கங்கே கலர் கலராக லைட்லாம் எதுவும் ஜிகு ஜிகுன்னு எரிஞ்சுன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கடைசி நாள் திருவிழா கழுமரம் ஏறுற திருவிழா தான். பாப்பாங்களையுமே கழுமரம் ஏற வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மஞ்சள் சட்டை பூவெல்லாம் போட்டு கூட்டின்னு வந்திருந்தோம். கோயில் சுற்றி வந்ததும் மரம் ஏறுவாங்க. கோயில் சுற்றி வர கேப்லேயே நானும் ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கினேன். இந்த மரம் தான் கழுமரம். சாமியெல்லாம் தூக்கின்னு வேகமாக ஓடின்னு இருப்பாங்க. ஒதுங்கி நிற்கணும், இல்லைனா மெரிச்சிருவாங்க நம்மளையே. இந்த மரம் ஏறி முடிக்கிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஒவ்வொரு படிக்குமே 10 நிமிஷம் கதை சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த 2 வாண்டியை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பெரிய பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு அழுவே ஆரம்பிச்சிட்டா. சாமி மரத்தோட உச்சி ஏறினதுமே வேண்டுதல் இருக்கவங்களாம் ஒரு 3 படி ஏறி இறங்கணும். கூட்டத்துக்குள்ளே எப்படியோ பூந்தி என் தம்பி 2 பாப்பாவுமே 3 படியில் காலை வச்சு இறக்கி கூட்டின்னு வந்துட்டான். மரம் ஏறினதுக்கப்புறம் அவங்க வந்து எலுமிச்சம்பழம் காசெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டு அடித்து மாண்டுக்குவாங்கப்பா. ரொம்ப நமக்கு வேணான்னு ஒதுங்கே நின்றுறது. அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு காப்பு மாலைலாம் கட்டி வச்சுட்டு கோயில் சுற்றி வந்தோம். அங்கே பாப்பா அவங்கள 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளில வந்து கொஞ்ச நேரம் திருவிழா பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பை.